இன்னைக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்லயே ஈஸியா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதை நம்ம கடைகள்ல வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துருப்போம். கடையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்குவோம். வீட்டுல 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கணும் அப்படின்னா 2-3 பேர் சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாவும் பண்ணலாம். இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உள்ள நல்லா சாஃப்டாவும் மேல நல்லா கிறிஸ்பியாவும் சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அளவு வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்கிற கிழங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரியே கட் பண்ணலாம், பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி நான் கிழங்கு சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கேன். தோல் சீவிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தோல் சீவி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் கொஞ்சம் இந்த மாதிரி மொன மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கணும். நான் அப்படியே தான் கட் பண்ணிக்க போகிறேன். வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா சரியா இருக்கும். ரொம்ப நைஸாகவும் கட் பண்ணிடக்கூடாது. ஒரே மாதிரி வர்ற மாதிரி எல்லா ஸ்லைஸும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் நம்ம சேர்த்துக்கணும். கட் பண்ண உடனேவே தண்ணியில் சேர்த்துடணும். உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொரிஞ்சு வரும்போது எல்லாமே ஒன்று போல் வேகும். அதுக்காக தான் இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை 3-4 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்குல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் வாட்டர்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ முதல்ல இதை நான் ஒரு 3-4 தண்ணியில் மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு 2-3 தண்ணியில் நல்லா நான் கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கணும். ஐஸ் வாட்டர் இல்லாதனால நான் ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கை போட்டு சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஐஸ் வாட்டர் இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டரில் போட்டு 10 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ இது எடுத்துடலாம். வெளியில் எடுத்து ஒரு காட்டன் துணியில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டு ஈரம் போக நல்லா தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பொரிக்க முடியும். ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு வெடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துடணும். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே இழுத்துக்கும். என்ன பார்த்தீங்க அப்படின்னா நின்று பொரியற அளவுக்கு, அதாவது மீடியமாக சூடாயிருக்கு. இந்த அளவுக்கு தான் சூடாகணும். நம்ம இதை 2 தடவை பொரிச்சு எடுக்க போகிறோம். முதல் தடவை பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக சூடாயிருக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நிறைய போடக்கூடாது. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு 2வது தடவை பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பாக பொரிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கலரெல்லாம் எதுவுமே முதல் தடவை மாறக்கூடாது. இந்த மாதிரி 2 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துடணும். அடுத்த தடவை தான் நல்லா கிறிஸ்பியாக நம்ம பொரிக்கணும். இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் 2வது நம்ம பொரிக்கணும். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை ஜிப்லாக் கவரில் போட்டு 1 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கூட குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தான் பொரிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 2 கிலோ 3 கிலோ அளவில் ஒரே நாளைக்கு இது மாதிரி ப்ராசஸ் எல்லாமே செஞ்சுடுங்க. இது வரைக்கும் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவையாக நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப எல்லாமே நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு கொடுத்துடலாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சுக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். நல்ல நிறம் மாறணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். கலந்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் ஒரே மாதிரி நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குது. நம்ம எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது பொரிச்சு எடுத்த உடனே சாப்பிடணும். சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா தான் உள்ள நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பாக இருக்குது, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. கடையில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உப்பு காரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். சூடோடையே போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கலந்து வந்துடும். அவ்வளவுதான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும், மேல நல்ல கிறிஸ்பியா இருக்கும். சாப்பிட்றதுக்கு கடையில சாப்பிட்றது மாதிரியே இருக்கும் நம்ம செஞ்சதும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 1 மாசம் வரைக்குமே வந்து அப்பப்ப தேவையானதை வந்து எடுத்து பொரிச்சுக்கலாம். ஏர் டைட்டான பேக்ல போட்டுட்டு நீங்க ஃப்ரீசர்ல வச்சுக்கணும். இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து அம்முமாஸ் கிச்சன் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான ரெசிபியை செஞ்சுக்கிட்டே இருங்க.